அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog 2024 பார்க்க போறீங்க. சகருக்கு அலாரம் வச்சிருப்போம்ல, அது அப்படியே இன்னைக்கும் வச்சாச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு தகஜத் தொழுதுட்டு அப்படியே சமைக்க வந்தாச்சு. ஈத் பிரேக்ஃபாஸ்ட் மெனுல மட்டன் குழம்பு இருந்துச்சு. ஈத் அன்னைக்கு தேவைப்படுற மீட் எல்லாத்தையும் முன்னாடி நாள் நைட்டே வாங்கியாச்சு. ஏன்னா காலைல கண்டிப்பா டைம் இருக்காது. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் எதுவும் பெருசா நைட்ல இருந்தெல்லாம் பண்ண கிடையாது. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு தான் பண்ணேன். ஈத் ஸ்வீட்ஸுக்கு காலையில பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வட்டலப்பம் ரெண்டுமே பண்ண போறோம். குலாப் ஜாமுன் ஜரார் கேட்டுட்டே இருந்தா, அதனால இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்ல எப்பவுமே ஈத் அப்படின்னா மெஹந்தி போடுவோம்ல, இந்த தடவை முன்னாடியே எனக்கு மெஹந்தி போட்டு விட்டாங்க. அது வேற பாதிக்கு மேல அழிஞ்சிருச்சு. அதுக்கு மேல போட்டாலும் நல்லா இருக்காதுன்றனால அதுவும் பண்ணல. மெனுவுமே ரொம்ப சிம்பிளா தான் பிளான் பண்ணிருந்தேன் இந்த தடவை ஈதுக்கு. ஏன்னா ஐதன் வச்சுட்டு என்னால குக் பண்ண முடியுதா அப்படின்றதே பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ஒரு டவுட்ல தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். மணி 5 ஆச்சு. 2 பேருக்கும் நல்ல தூக்கம். நானும் மாமாவும் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ப்ரிப்பரேஷன் வேலைகளை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுப்பி குளிக்க வச்சோம்னா நம்மளுக்குமே ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்றனால லேட்டா தான் எழுப்பலான்னு பார்த்தேன். ஐதான முன்னாடி நாள் ஈவினிங்லேயே குளிக்க வச்சுட்டேன். காலைல எழுப்பி அவனை குளிக்க வைக்கிறதெல்லாம் செட்டே ஆகாது, அவனுக்கு சளி பிடிச்சிக்கிறோம். உடனே ஜராரை மட்டும் தான் இப்ப குளிக்க வைக்கணும். அவங்க 2 பேருக்கும் என்ன ட்ரெஸ் போட போறேனோ அது எல்லாத்தையும் எடுத்து நான் டேகே அப்பதான் கட் பண்றேன். பாருங்களேன், அப்படியே இருக்கு வாங்கிட்டு வந்தது எல்லாமே. இது நம்ம ஐதானோட ட்ரெஸ், இது ஜராருக்கான ட்ரெஸ். ஜராருக்கு பர்த்டேக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்ல, அப்பயே எடுத்து வச்சுட்டேன். பேண்ட் மட்டும் தான் இப்ப எடுத்துட்டு வந்திருந்தேன். அதனால அதோட டேக் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி எங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போய் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா கரெக்டா இருக்கும் டைம். தொழுகை 7:10க்கு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே தமுக்கம் திடலுக்கு தான் ஈது தொழுகைக்காக போவோம். ஆனா இந்த தடவை போக முடியல. அவ்வளோ காலையில தூக்கத்தோட இவங்க 2 பேரையும் தூக்கிக்கிட்டு அங்க போய் தொழுக விடுவானான்றதே டவுட்டா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஐதான் இப்பெல்லாம் தூக்கியே வச்சிருக்க சொல்றான். அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வீட்டுக்கு பின்னாடியே ஒரு மஸ்ஜித்ல தொழுக வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அங்கேயே போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஜராரை குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு அவனை எழுப்பிட்டு வந்து அவனுக்கு பல்லாம் விளக்கி விட்டு குளிக்க வச்சோம். ஜரார் பாதியில தூங்கிட்டே தான் இருந்தேன் குளிக்க வச்சுட்டு இருக்கும்போது. இருந்தாலும் என்னை விட்டுட்டு போக கூடாது, நானும் வருவேன் தொழுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒவ்வொருத்தரா குளிச்சுட்டு அவங்களுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். நானும் ஜராரு மாமா 3 பேர் எந்திரிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஐதானை எழுப்பி தொடச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு போயிருவோம் தொழுக போகும்போது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ஒருவேளை எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு வேளையும் அடுத்து ஓடாது. அதனால அப்படியே விட்டாச்சு அவனை கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு. இவனை பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டான். சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் எழுப்பிக்கலான்னு இவனையும் விட்டாச்சு. நான் வந்து காலைல தொழுகைக்கு போகும்போது இந்த கஃப்தான் போட்டிருந்தேன். எனக்கு கஃப்தான்ஸ் அவ்வளோ பிடிக்கும். அபயா எடுத்தாலும் சரி, ட்ரெஸ்ஸா எடுத்தாலும் சரி, கஃப்தான்ல ஏதாவது ஒன்று எடுத்துருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. சாரை போய் எழுப்பிடுவோம் அப்படின்னு போனா நல்ல தூக்கத்துல இருந்தான். எழுப்புறதுக்கும் சங்கட்டமா இருந்துச்சு. பட் தனியா வீட்டில் விட்டுட்டும் போக முடியாதுல. அதனால கொஞ்சி அவரை எழுப்பிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து முழிப்பே வந்துச்சு. 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனா மட்டும்தான் 7:10க்கு நம்ம தொழுகை அட்டன் பண்ண முடியும். அதனால வேகமா கிளம்பணும் அப்படின்னு அவனை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சும்மா தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ் மாத்திரலாம் அப்படின்னு. அவனுக்கு சுத்தமா சேராது இந்த டைம்லாம் குளிக்க வச்சோம்னா. இந்த ட்ரெஸ் மாமா செலக்ட் பண்ணி எடுத்தாரு. இந்த கோட் மேல போடுற மாதிரி வருதுல, அப்படி வந்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது அந்த ஷர்ட்டை போட்டு பேண்ட் மட்டும் போட்டு விட்டுருவேன். அதுவே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா ஐதான்ட்ட இந்த கலர் கிடையாது. அதனால நல்லா தான் இருந்துச்சு. ரெடி பண்ணிட்டு அவனுக்கு பால் கொடுத்துட்டு கூட்டிட்டு போனோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரமாவது தாக்கு பிடிப்பான். அதுக்குள்ள நம்மளுக்கு தொழுக முடிஞ்சிடும், கிளம்பி வந்துடலாம். வீட்டுல வேலை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 12:30-1 மணி கிட்ட ஆயிடுச்சு. எந்திரிச்சது 4 மணி. நல்ல தூக்கம் வந்துச்சு எனக்கு. அதான் மாமா சொல்லிட்டு இருந்தாரு, நீ வேணா ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வா இவங்கள மாதிரி அப்படின்ட்டு இருந்தாரு. வேணா கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு வந்து படுக்கும் போதே எனக்கு ஜாமுன் வேணும்னு கேட்டே இருந்தா அப்படியே தூங்கினவன் தான். அதனால தூங்கி எந்திச்சு கரெக்டா ஞாபகம் வச்சு எனக்கு ஜாமுன் வேணும்னு கேட்டனால ஒரு ஜாமுனை மட்டும் கையில கொடுத்து சாப்பிட விட்டுட்டு அப்படியே தொழுகைக்கு வெளியே கிளம்பியாச்சு. வீட்டுல இருந்து வெளியே போகும்போதே பயமா இருந்துச்சு. ஏன்னா ஐதான் எப்ப அழுக ஆரம்பிப்பான்னு தெரியல. அழுதானா கண்டினியூஸா அழுதுட்டே இருப்பானே, எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி போனோம். ஐதான நான் தூக்கிட்டு ஜரார மாமா கையில கொடுத்துட்டு அப்படியே தொழுக வந்தாச்சு. அவ்வளோ கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ், பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொல்லல இவன் தூக்கியே வச்சிருக்க சொல்லுவான்னு. கீழே விட்டதுமே கதறி அழுக ஆரம்பிச்சுட்டான். இடையில என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேற இருந்தான். இவங்க 2 பேரும் போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஜாலியா தான் இருந்திருக்காங்க. நான் தான் ஐதானு கிட்ட படாத பாடுபட்டுட்டேன். 8 பில்லியன் முஸ்லிம்களுடைய வீடுகளையும் அதிகாலையிலே ரமலானே நீ வந்ததால் விளக்கெரிய செய்தாய், அடுப்பெரிய செய்தாய், சகர் உணவு உண்ணச் செய்தாய். ரமலானே உன்னால் நாங்கள் காலையிலே பசித்திருந்தோம். ரமலானே உன்னால் நாங்கள் பகலிலே தாகித்திருந்தோம். உணவு இருந்தது, பானம் இருந்தது, ஆனாலும் நாங்கள் பேணுதலாக இருந்தோம் ரமலானே. அல்ஹம்துலில்லாஹ் இது தொழுகை ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிச்சு. கையில வரும்போது போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனால மாமா அந்த கூட்டத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இவனை வச்சுக்கிட்டு. கடைசியில் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா கேக்கும் டீயும் கொடுக்குறாங்கன்னு. சரி அதை வாங்கி குடிச்சிட்டு போயிடலான்னும் போதுதான் 2 பேரையும் பார்த்துட்டேன். சரி வாங்க எல்லாரும் ஒன்னா வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு வாங்கினா, அந்த ஐதானுக்கு வந்து குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கையில இருந்துச்சுன்னா அதை பார்த்ததுமே ஓவர் எக்ஸைட் ஆயிடுவாரு.
எனக்கு கொடுங்கன்னு. அப்படி கொடுத்தா டீ சுட்டுருச்சு. சரி கேக்காவது சாப்பிட்றா அப்படின்னு கொஞ்சம் கேக் வச்சு விட்டேன் வாயில. நான் டீ குடிக்க மாட்டேன், அதனால அந்த டீயை ஜராருக்கு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே ஈத் ட்ரெஸ் எல்லாரும் போட்டிருந்தோம்ல, அதுலேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு வெளியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அவங்க 2 பேருக்குமே நாங்கள் பிளான் பண்ணல ஒரே மாதிரி கலர் வரும் அப்படின்னு. ஆனால் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலர் தான் வந்துருந்துச்சு. ஐதானுக்கு அவங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தான் ஜராருக்கு யாரா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில் அப்படின்னு கேட்டோன்னா அவன் ஐதான் அப்படின்னு தான் சொல்லுவான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எங்க பேர்லாம் வரும் அவருக்கு வாயில. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அப்படியே தூங்கி விழ ஆரம்பிச்சுட்டான். நான் இடையிலேயே எழுப்பி விட்டுட்டோம், தூங்குனதே லேட்டு தான். அதுக்கப்புறம் அந்த கோட்டை போட்டு கொஞ்ச நேரம் எடுப்போம். இப்போ ட்ரெஸ்ஸை கரெக்டாக திரும்ப போட மாட்டேன் அப்படின்னு அந்த கோட்டை போட்டு கொஞ்ச நேரம் எடுத்தோம். ஆனால் அவனால முடியல. சரி கலட்டிடுவோன்னு கலட்டி போட்டாச்சு. திரும்ப பால் கொடுத்து அவனை தூங்க போட்டுட்டு சமைக்க வந்தாச்சு. மட்டன் குழம்புக்கு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இப்போ தாளிக்க மட்டும் தான் போறோம். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இது எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு பெரிய வெங்காயம் 3 எடுத்திருந்தேன். நீங்க சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஒரு 20 to 25 சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில போட்டு பேஸ்ட்டா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல கருவேப்பிலை சோம்பு போட்டு தாளிச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மட்டன் பீசஸ் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில வதங்க விடுவோம். மேரினேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னா தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் தான் போட்டு ஊற வச்சிருந்தேன். மட்டன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மட்டன் குழம்பு செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டால் மாமாக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால மட்டன் குழம்பு கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை விசில் போட்டுடலாம். ஒரு 2-3 விசில் வந்தாலே போதும், ஏன்னா எல்லாம் கறி தான். அவ்வளவுதான், மட்டன் குழம்பே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியா இருந்துச்சுல. கடைசியா விசில் போடுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு அப்படியே விசில போட்டுருங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவு தண்ணியா இருந்தாதான் நம்ம இட்லி தோசை கூட ஊத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொத்தமல்லி போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு பேன் கேக் மாதிரி சைஸ்ல ஊத்தப்பம் ஊத்த போறேன். ரொம்ப கனமா இல்லாம ஊத்தப்பம் மேல ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மட்டன் குழம்பு ஊத்திட்டு அப்படியே லைட்டா ஊற விட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியா இருக்கும். இப்போ வட்டலப்பம் பண்ணிடலான்னு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுல ஊற வச்ச முந்திரி பருப்பு, அது கூடவே பாத்தீங்கன்னா ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் பருப்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையா அரைச்சு திக்கா வடிகட்டி ஒரு 200 ml பால் எடுத்து வச்சாச்சு. ஒரு மிக்சி ஜார்ல 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். கூடவே சீனி, நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சீனி தான் சேர்த்துக்கிற போறேன். அது கூடவே அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அது கூடவே கண்டென்ஸ்டு மில்க் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எடுத்து வச்சிருந்த பால், கொஞ்சோண்டு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதையும் வடிகட்டிட்டு கேக் டின்ல நெய்யை கிரீஸ் பண்ணிட்டு அதுல அப்படியே வடிகட்டி ஊத்திட்டு அப்படியே தூக்கி கேக் மோட்ல வச்சு எடுத்தேன். ஒரு 45 மினிட்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா வட்டலப்பம் ரெடி ஆயிருச்சு. பயங்கர சாஃப்ட், டேஸ்டாவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே லஞ்சோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காடை வாங்கி வச்சிருந்தேன், அதை வந்து 65 பண்ண போறோம். அதுல கோடெல்லாம் போட்டுட்டு சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு மசாலாவை போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா நம்ம பொரிக்கிற நேரத்துக்கு எடுக்கும்போது நல்லா மசாலா ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்டா இருக்கும். 65 பவுடர், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, லெமன் ஜூஸ், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிட்டோம்னா அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு அப்புறம் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஐதான் தூங்குனவன் இன்னும் எந்திரிக்கல, அதனால தூங்கும் போதே வேலை பார்த்துருவோம் தான் நானும் கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலை பார்ப்பேன். இப்படிலாம் கண்டினியூஸா வேலை பார்க்க முடியாது. தால்சா வைக்கிறதுக்கு எலும்பு, பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சிடலான்னு அது கூடவே வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு விசில் போட்டு எடுத்தோம்னா அந்த எலும்பு சார்லாம் அந்த தாலோட இறங்கி வந்துடும். அதுக்கப்புறமா தால்சா தாளிச்சுக்கலாம். ரைத்தா பண்ணுறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, அது கூடவே கொஞ்சமாக பொமக்ரனேட் இது எல்லாத்தையும் சேர்த்து தயிர் நல்லா திக்கா ஊற்றி பரட்டி வச்சாச்சு. முட்டையும் ஒரு சைடில் வேக போட்டு வச்சாச்சு. வேகமாக நடந்துச்சு இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. சிக்கனில் கொஞ்சமாக பெப்பர் ஃப்ரை பண்ணிடலான்னு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். சிக்கனுக்கு இன்னைக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. அந்த சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே நம்ம பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு வேக வைக்க போறோம். அப்படியே சிம்ல வச்சோம்னா ஒரு 7-8 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். எங்கிட்ட தால்சாவுமே எலும்புலாம் நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இன்னொரு சைட்ல குக்கர்ல நம்ம கறி வேக வைக்க போறோம். பீஃப் பிரியாணி தான் பண்ண போறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் குழம்பு வச்சனால லஞ்சுக்கு பீஃப் பிரியாணி பண்ணிடலான்னு அந்த பீஃப் வேக வைக்க போறோம் குக்கர்ல. எப்பயும் பண்ற மாதிரி தான் பிரியாணி, அதனால அது மட்டும் ரெசிபி எடுக்கல.
வந்த விசில் சத்தத்துல ஐதான் எந்திரிச்சிட்டான். ஆனா ஆல்மோஸ்ட் நிறைய வேலைகளை முடிச்சிட்டேன், அதனால கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. சரி சரி வேலை முடிஞ்சு அப்படின்னு. சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு சிக்கனோட தண்ணியிலேயே வெந்திருக்கு சிக்கனு. அதுல பெப்பர் போட்டிருக்கேன், அது கூடவே குழம்பு பொடி, நிறைய கொத்தமல்லி, புதினா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி அப்படியே சுருள சிம்மில் வச்சு எடுத்தோம்னா ஒரு 5 மினிட்ஸ்ல அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிளா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இந்த பெப்பர் சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பீஃப்க்கு 3 விசில் வச்சிருந்தேன், ஆனா ஒழுங்கா வேகல. இன்னும் 2 விசில் வைக்கலான்னு திரும்ப வச்சு விட்டுட்டேன். இந்த கஸ்டர்ட் கீர் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா போட்டு அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பொடியா அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே செவக்க விடுவோம். ஓரளவுக்கு நல்லா ரெண்டுமே செவந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ பால், ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பால்லேயே வேகட்டும், தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அது கூடவே குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல கலரும் கொடுக்கும். தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் எடுத்து அதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கை விடாம கிளறி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட்டிப்படும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வடை போனதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், சூடாவும் சர்வ் பண்ணலாம். இந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு பயங்கர ரிச்சா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கறி நல்லாவே வெந்து வந்துருச்சு. அந்த மசாலாவை அப்படியே வேற ஒரு பிரியாணி பாத்திரத்துக்கு மாத்திரலாம். ஏன்னா குக்கர்ல பத்தாது, அதுக்காக தான் பிரியாணி பாத்திரத்துக்கு மாத்திட்டு அளவு தண்ணி ஊத்திட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேன் சீரக சம்பா ரைஸ், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுற வேண்டியதுதான். வெந்ததுக்கு அப்புறம் தம் போட்டு இறக்கிட்டா பீஃப் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு பிளான் பண்ணியிருந்தேன் கொடுக்கலாம் அப்படின்னு. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை மட்டும் பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பேக்கிங் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காடை வந்து எண்ணெயில போட்டு விட்டாச்சு. நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு. மசாலாலாம் உதிராம எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. பிரியாணியுமே ரெடி ஆயிருச்சு. அப்படியே தம் போட்டு விட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பேக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல் ரெஸ்ட்டை போட போறோம். ஈவினிங்க்கு மேல ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த தடவை சிம்பிளான ஒரு ஈது செலிப்ரேஷன் தான். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னெல்லாம் நம்ம மெனுவில் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீட்டுக்கு பண்ணியிருந்த கஸ்டர்ட் கீரு, காடை 65, அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, பெப்பர் சிக்கன், பீஃப் பிரியாணி, அது கூடவே எலும்பு தால்ச்சானி, இது எல்லாம் தான் இருந்துச்சு. ஈவினிங் 5 மணிக்கு மேலே டெரஸ் வந்தாச்சு. இன்னொரு ட்ரெஸ் இருந்துச்சுல, அதை போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு இந்த 2 ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளவுதாங்க, வேற என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.